கிட்டத்தட்ட 12 மணிக்கு மேல்தான் சீமான் இந்த இடத்தை விட்டு வெளியில் வர முடியும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. திரையின் ஒரு பக்கத்திலே சீமான் செல்லக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். திரையின் மறுபக்கத்திலே வீரப்பனுடைய மகள் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு நிர்வாகியாக இருக்கின்றார். மக்களவை தேர்தலிலே கிருஷ்ணகிரி தொகுதியில் போட்டியிட்டார். வீரப்பனுடைய மகள் காவல்துறையினரிடம், குறிப்பாக பெண் காவலரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். குண்டுக்கட்டாக வீரப்பனுடைய மகள் அங்கு அழைத்து செல்லப்படுகின்றார். பெண் காவலர்கள் சூழ்ந்து கொண்டு வீரப்பனுடைய மகளை அழைத்து செல்கின்றார்கள். கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் விசாரணை தொடங்கி இருக்கின்றார்கள் வலசரவாக்கம் காவல்துறையினர். 3 மாதங்களுக்குள் சீமான் தொடர்பாக நடிகை தொடுத்திருந்த பாலியல் குற்றச்சாட்டில் எத்தனை கேஸ் போட்டு என்ன அரசியல் தானே பண்றாங்க. எங்களுக்கு ஒரு பின்னாடி நின்னா உயிர் போற வரைக்கும் நிற்போம். என்னைய 30 இஷ்யூ கிரியேட் பண்றீங்க. மேடம் அப்படியே டவுன் பண்ணுங்க. மைக் டவுன் கொஞ்சம் தள்ளி இருங்க சார். ஓகே மேடம் கொஞ்சம் தள்ளி இருங்க. கொஞ்சம் தள்ளி மேடம். சார் என்ன விடுங்க. லைவ் சென்சிட்டிவ்ல பிளாக் பண்றாங்க. அதுக்கு மேல நீங்க கொண்டு வந்து மைக்க நீங்க மைக் எடுப்பா. அதை எடுங்க. நாங்க 2 பேரும் உள்ள கூட்டிட்டு போறோம். என்னைக்கு போலீஸ் உங்க நம்பி தான் நீங்க ஏமாத்துறீங்க. வார்த்தை கொடுத்தீங்கல்ல உள்ள விடுறேன்னு. ஆட்சியும் அப்படித்தான், போலீஸும் அப்படித்தான், அரசாங்கமும் அப்படித்தான். என்னமா நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க கையில எதுவும் இல்ல. மேல சொல்றதுதான் நீங்க கேட்ட. உங்களோட பரிதாபமான நிலைமை எனக்கு புரியுது. ஆனா தப்பு இந்த அளவுக்கு அநியாயம் பண்ற அரசாங்கத்தை எதிர்த்து பண்ணாம இருக்கவும் முடியாது. ஒரு தனி மனிதனை ஒரு அரசியல் செய்ய முடியாம இந்த இடத்துல தமிழ்நாட்டுல ஒரு தமிழனுக்கு உரிமை இல்லைன்னா எங்க அப்பா ஒழிச்சிங்க. அடுத்தது ஒருத்தர் தமிழனா வந்து பேசும்போது திரும்ப அவங்களே ஒழிக்கிறதுக்கு 1000 வழி தேடுறீங்களா? எல்லாருமே முன்னாடி இவரை நான் அப்பாவா நினைக்கிறேன். அனுப்புவாங்க. என்னோட உணர்வை மதிக்கிறது தயவு செஞ்சு விடுங்க. என்ன விடுறதுனால அங்க ஒண்ணும் ஆக போறது. நீ விடாத வரைக்கும் நான் போராடிக்கிட்டே தான் இருக்கேன்.